லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல் 21 வரை நாம் வாசிக்க கேட்டோம். 20வது வசனத்திலே ஈஸ்வரனை பார்த்து தேவன் அவனை நோக்கி, மதிகடனே, உன் ஆத்மா உன்னதிலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவர்கள் யாருடையதாகும் என்றார். அந்த இடத்துல நம்ம பேர் சேர்த்திக்கிட்டே இருக்கோம். அந்த வசனத்தில் என்னுடைய பேரை நான் சேர்த்திக்கிறேன். தேவனே சுதனை நோக்கி, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு ஒரு சத்தம் நமக்குள்ள கேட்குது. அப்படின்னா நம்முடைய மனநிலை இப்படி இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்குமா? ஒவ்வொரு நாளும் இந்த எச்சரிக்கை நமக்கு தேவன் விடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் முழிப்பது, பிழைத்திருப்பது தேவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேவனே அவனை நோக்கி, மதிகேடனே, இவன் ஒரு முட்டாள், இந்த ஐஸ்வர்யவான் ஒரு, நான் சொல்லலை, தேவன் சொல்றாரு. மதிகேடனேன்னு இங்கிலீஷ்ல ஃபூல் அப்படிங்கு. நம்மளை யாராவது ஃபூல்னு திட்டா கோவம் திட்டினா இல்லைங்களா? அப்போ இவனும் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான் என்னன்னு சொல்றாருங்க? மதிகேடனே, அறிவு இல்லாதவனே, புத்தியனே, முட்டாளே அப்படின்னு கூப்பிடுறார். யார் யார் முட்டாளா இருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து சொல்றாரு ஒரு கூட்டத்தை பார்த்து, அவர்கள் புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு. அவங்க யாரும் தெரியுமா உங்களுக்கு? மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32வது வசனம். இவைகளெல்லாம் விஞ்ஞானிகள் நாடோடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். யாருங்க இவங்க பேரு? ஞானி, எதிர்பரம் அஞ்ஞானி, அறிவாளி, முட்டாள் அப்படிங்கிற மாதிரி இவங்க அஞ்ஞானிகள், ஞானிகள் அல்ல. அஞ்ஞானிகள் என்ன செய்றாங்களா? இவைகள் எல்லாம் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் எதை தேடுறாங்க? 31 வசனம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று இவைகளை தேடுகிறவர்கள் பேர் என்னங்க? அஞ்ஞானிகள். இவைகளை கொண்டிருக்கிற அந்த மனுஷனுடைய பெயர் என்ன? மதிகேடனே. லூக்கால இவைகள் யாருன்னு சொல்றாரு? லூக்கா 12ஆம் அதிகாரம் 29, 30. லூக்கா 12ஆம் அதிகாரம் 29. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை விடுவோம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமல் இருங்கள். இவையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டுவீர்கள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். இவைகளை தேடுகிறவர்களுடைய பெயர் என்னங்க? ஒன்று மதிகேடன், இன்னொன்று அஞ்ஞானி. இங்கே விளக்கமாக தெளிவாக அவர்கள் எந்த கூட்டத்தார் என்று சொல்லுகிறார்கள், எந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்று சொல்லுகிறார்கள். இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். அப்போ இவைகளை தேடுகிறவர்களுடைய பெயர் என்னங்க? உலகத்தார். எதை தேடுகிறார்கள்? 29 வசனம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். அப்போ உலகத்தார் நாடி தேடுகிற விஷயங்கள் என்னென்ன? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அஞ்ஞானிகளாய் இருக்கிறார்கள், மதிகேடராய் இருக்கிறார்கள். நாம் படித்த இந்த உதாரணத்துக்கு வாங்க. 12ஆம் அதிகாரம், அதிலே லூக்கா 15ஆம் வசனம். பின்பு அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு, 2 விஷயம் சொல்றான். ஒன்று அவனுடைய ஆஸ்தி, இன்னொன்று அவனுடைய ஜீவன். எவ்வளவு செலவு செய்தாலும், எவ்வளவு சம்பாதித்திருந்தாலும், எவ்வளவு பொருள் வைத்திருந்தாலும் ஜீவனுக்கு ஈடாகவே ஆகாது. சரிங்களா? அந்த ஜீவனை ரட்சித்துக் கொள்வதற்கு நம்முடைய பொருள், நம்முடைய படிப்பு, நம்முடைய பணம் எதுக்குமே பிரயோஜனப்படாது. அதுதான் வசனத்துடைய அர்த்தம். எவ்வளோதான் ஆஸ்தி இருந்தாலும் அவனுடைய உயிரவே காப்பாற்ற முடியல. அன்னைக்கு ராத்திரியில்
அவனுடைய எண்ணம் என்ன? அவன் அப்பொழுது அவன் 17, நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு ஏற்கனவே அவன் தானியம் வச்சிருக்கிறான். பல தலைமுறைகளுக்கு அவனுக்கு பொருள் இருக்குது, எதிலையுமே குறை இல்லை. இந்த வருடம் அவனுக்கு அதை விட பல மடங்கு தானியம் விளைஞ்சிருச்சு. வைத்திருக்கிற குடோன் 10 இடிச்சு கட்டணுங்கிறான். களஞ்சியங்களை நான் என்ன செய்வேன்? இடித்து பெரிதாக கட்டி. பொருளாசை இருக்கிறதை விட மறுபடியும் எனக்கு தேவைன்னு சேர்த்து கொள்றது என்னங்க? பொருளாசை. ஆல்ரெடி தேவன் கொடுத்துட்டாரு, என்ன வேண்டியமோ கொடுத்தாச்சுப்பா. மீதி உனக்கு கொடுக்கப்பட்டது எதுக்காக? மறுபடியும் நீ சந்தோஷப்படவா? ஏற்கனவே சந்தோஷமா இருக்கிறான், ஏற்கனவே திருப்தியா இருக்கிறான், ஏற்கனவே நிறைவா இருக்கிறான். ஆனா அவனுடைய மனசு என்ன செய்யல? தனக்கு கிடைத்ததை மறுபடியும் சேர்த்து வைக்கிறான். என் பொருளை அங்கே சேர்த்து வைத்து 19, ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கும் அநேக பொருள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு. மனிதனுக்கு தேவையானது அதுதான். நல்லா தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், சாப்பிடணும், குடிக்கணும், இருக்கணும். இதுக்கப்புறம் தான் இதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள். இந்த உதாரணத்துக்கு அடிப்படையாக வைத்துதான் 22வது வசனம் பாருங்க. பின்னும் அவர் தம்முடைய சீசரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்றும் உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது அப்படியே சொல்லிட்டு தான் மத்தேயு 6:33, மத்தேயு 6ஆம் அதிகாரமும் லூக்கா 12ஆம் அதிகாரம் சிங்காக. லூக்கா எழுதின ஆசிரியர் என்ன சொல்றாரு? 29:30, இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். நாம் எதை நாடி தேடிக்கொண்டிருக்கிறோம்? நாம் உலகத்தாரா, இயேசு கிறிஸ்துவனுடைய மனவாட்டியா? ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க, நம்ம கிறிஸ்துவனுடைய மனவாட்டியா இருக்கும். இன்னும் உலகத்தார் என்னென்ன செய்யறாங்க பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம், உலகத்தாருடைய செயல்பாடு என்னன்னு பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம். அஞ்ஞானிகள், மதிகேடர், இது மனசில் வச்சுக்கணும். உலகத்தில் நம்ம மற்றவனை பார்க்கும்போது அவனை பார்க்கணும், நமக்கு எப்படி தெரியணும்? அவன் தலைமையில மதிகேடன்னு எழுதியிருக்கும். ஆனால் உலகத்தாரை பார்க்கும்போது புத்திசாலிப்பா, அவங்க அப்பா ஒன்றுமே வச்சிருக்கல, ஆனால் அவன் பெருசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து பல கோடி சம்பாதிச்சு அப்படியே சொத்தெல்லாம் சேர்த்துட்டான். இன்றைக்கி அவனை பற்றி பேசுகிறாங்க, ஊரே பேசுகிறாங்க, உலகமே பேசுது, சமுதாயத்தில் அவனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு வந்துருச்சு. அப்புறம் அவன் ரொம்ப தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருந்தான், நல்லா படித்தான், மருத்துவர் ஆனா, இல்லை இன்ஜினியர் ஆனா. அவனை பார்க்கும்போது உலகத்துக்கு எப்படி தெரியும்? மிகப்பெரிய ஞானி போல தெரியும். ஆனால் நம்முடைய கண்களுக்கு என்னவா தோணுன? அவன் ஒரு மதிகேடன். இத்தனை சம்பாதித்து வைத்திருக்கிறாயே, உன் ஜீவனை காப்பதற்கு, ரட்சிப்பதற்கு நீ என்ன செய்வாய்? நீ சேர்த்து வைத்த இத்தனை பொருளும் எதற்கு பிரயோஜனம்? எல்லாம் அழிந்து போகும். இந்த உலகத்தில் என்ன செய்யறாங்க? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. அவைகளே நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆயத்த அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சம் மனதும் விரும்புதலை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம். இந்த பிள்ளைகள் யாருடைய பிள்ளைகள்? கோபாக்கினி பிள்ளைகள். அவர் என்ன செய்றாங்க? 2ஆம் வசனத்துல, உலக இவைகளை முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும். எதுக்காக அவங்க பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த உலகத்தினுடைய வழக்கத்திற்கேற்றபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொண்ணை பெற்றுட்டீங்க, கொஞ்சம் நகை நட்டு சேர்த்து வைங்க. ஏங்க, மாப்பிள்ளைக்கு அப்புறம் கட்டி கொடுக்கணும் இல்லைங்க? இது யாருடைய வழக்கமுங்க? உலகத்தாருடைய. நான் சொன்னேன், எனக்கு நகை போட்டால் தான் என் பிள்ளையை கொடுப்பேன் அப்படின்ட்டு. எனக்கு நகை கொடுக்கணும், 10 பவுன் எனக்கு கூட என் பிள்ளைகளை கொடுக்குறேன். உலகத்தார் என்ன சொல்றாங்க? ஐயோ, இருக்கிற பெஸ்ட் காலேஜில் கொண்டு சேர்த்துருங்க, பெஸ்ட் ஸ்கூலில் கொண்டு சேர்த்துங்க, அங்கெல்லாம் நல்லா சொல்லித்தராங்க. அப்போ தேவன் அறிவு ஞானத்தை கொடுக்கறது இல்லையா? இருக்கிற மோசமான ஸ்கூலில் யாருமே படிக்கிறது இல்லையா? அப்போ படிக்கிறவனுக்கெல்லாம் தேவன் உதவி செய்யறது இல்லையா? உலகம் என்ன சொல்லுது? ஈரோட்டில் இருக்கிற ஸ்கூலில் பெஸ்ட் ஸ்கூல் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைங்க, பணத்தை கட்டி சேர்த்துருங்க, பையன் நல்லா படிக்கணுங்க. இது யாருடைய பேச்சு? உலகத்தோட சிந்தனை எப்படி இருக்குது? ட்ரெஸ் எடுக்க போகிறோம், இது பழைய ஃபேஷனுங்க, பழைய மாடலுங்க, புதுசாக ட்ரெண்டாக இருந்து எதாவது கொடுங்க. இதே ஆகிட்டு வந்தீங்க, இது நல்லா இல்லை, இது செட் ஆகாது, இது கலவு சரியில்லை, மேட்ச் ஆகலை. இப்போ லேட்டஸ்ட் ஃபேஷனில் ட்ரெஸ் போடுங்க. இது யாருடைய பேச்சு?
உலகத்தாருடைய பேச்சு. இன்னும் என்ன சொல்லுது? என்ன சாப்பாடு வேண்டாம், அந்த கடையில் சாப்பிடாதீங்க, அது சரியில்லை, இந்த கடையில் போய் சாப்பிடலாம், அந்த கடையில் கூட்டமாக இருக்கும். உலகத்தார் என்ன செய்கிறார்கள்? 2-3 வசனம், நமது மாம்ச இச்சையின்படியே நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்கிறது. உலகத்தாருடைய வாழ்க்கையே எதுக்காக தான்? மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செஞ்சிடணும். அவர்கள் யாரு? மதிகேடர், அஞ்ஞானிகள், உலகத்தார். இன்னும் எபேசியர் 4:17 அவங்களுடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. உலகத்தாருடைய சிந்தனை எல்லாம் எபேசியர் 4:17. கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில நடக்கிறது போல நீங்கள் இது நடவாமல் இருங்கள். அந்த சிந்தனை எப்படிப்பட்டதுங்க? வீணான சிந்தனை. புறஜாதியார்னா உலகத்தார். உலகத்தாருடைய சிந்தனையில எதுக்கு பிரயோஜனம்? வீணான சிந்தனையா இருக்குது. அந்த வீணான சிந்தனை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு 0% பிரயோஜனம். நான் இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறேன்? நல்ல விலை உயர்ந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன்னா, விலை கம்மியான ட்ரெஸ் போட்டிருக்கிறேன்னா, அதே தேவன் பார்ப்பார். கல்யாண காட்சிக்கு போகும்போது எப்படி போறேன்? ஜகஜோதியா போவேன். சபைக்கு வரும்போது அப்படி சர்ச்சுக்கு தானே போனா போதுப்பா. எதுக்கு பணத்தை செலவு பண்றோம்? உலகத்தாருடைய வாழ்க்கைக்கு பணத்தை செலவு செய்கிறோம். ஸ்கூலுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டினீங்க? காலேஜுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டினீங்க? அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டினீங்க? மளிகை சாமானத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டினீங்க? அப்படியே இந்த பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவன் எவ்வளவு செலவு செய்திருக்கிறோம். ஒரு சமையல், ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து அதை சமைச்சு சாப்பிட்டாதான் ஒரு திருப்தி. அப்பா ஏதோ ஒன்று கம்மியாக இருக்குது. ஏமா என்ன கம்மியாக இருக்குது? அதுதாங்க அந்த பொடி போட மறந்துட்டேன். பவுடர் அதை போட வேண்டியதானே? என்ன சமைச்சிருக்கிறேன்? இந்த ஆயில் செட் ஆக மாட்டேங்குது, பிடிக்கல, எனக்கு சாப்பாடு சரியில்லை, போய் மறுபடி வாங்கிட்டு அதை போட்டு செஞ்சு கொடு. மாம்சம் கேட்குது, உலகத்தோட சிந்தனை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்கோம்? நம்ம எவ்வளோ செலவு செய்கிறோம்? எதற்காக பிரயோஜனப்படுகிறோம்? உலகத்தோட சிந்தனை என்ன சொல்லுது? 17 கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது வார்னிங் பண்றாரு. அழைக்கப்பட்ட கூட்டமாகிய சபையாராகிய நாம், தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமாகிய மனவாட்டியாகிய நாம் அஞ்ஞானிகளைப் போல, மதிகேடனைப் போல, இந்த உலகத்தாரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எதை நாடி தேடி போய் கொண்டிருக்கிறோம்? இந்த மதிகேடன் முட்டாள் என்ன செஞ்சான்? ஏற்கனவே இருக்கிற பொருளை மீண்டும் சேர்த்தான். இரவெல்லாம் நிம்மதியாய் தூங்கினான். ஆனால் நடு இரவிலே அவனுக்கு ஒரு சத்தம் சொல்லப்பட்டது, இன்று ராத்திரி உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேகரித்தவைகள் யாருடையது? உலகத்தாருடைய சிந்தனையே தான். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம். உலகத்தாருடைய சிந்தனை என்ன செய்து பாருங்க. மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்யும்படியாக சொல்லுது. இதில் என்ன பதில் தப்பு இருக்குது? சாப்பிட்றதுல இதில் என்ன பதில் தப்பு இருக்குது? போடுற ட்ரெஸ்ஸில், புது புது ட்ரெஸ் போடுறதுல. 4:1-2 இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபடும்படியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு வைத்திருப்பான். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தை துருச்சிகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி கலிகாட்சி செய்து வெறிகொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையும் செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க ஊழையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். யாரை தூசிக்கிறார்கள்? எப்போ தூசிப்பாங்க தெரியுமா? அந்த துன்மார்க்க உலையிலே இல்லைன்னா தூசிப்பாங்க. பையனை எங்க கொண்டு சேர்த்தீங்க? அது என்னங்க அந்த ஸ்கூல்ல அதுலையா? அவனை அறிவில்லை உனக்கு? அதில் கொண்டு சேர்த்துருக்கிற பையனை ஏன் வேற ஸ்கூலுக்கு கிடைக்கல உனக்கு? போய் அதில் கொண்டு சேர்த்துருக்கிற அவன் எப்படி படிச்சு நல்ல பேருக்கு வாங்குவான்? யார் சொல்றது? உலகத்தார். யாரை பார்த்து சொல்றாங்க? நம்ம தூசிப்பான். பிள்ளை கல்யாணம் வச்சிட்டியா? நகை போட்டு நகை எல்லாம் போடலீங்க ஃபஸ்ட். இது என்னது இப்படி ஒரு கல்யாணம் பண்ற? நீ ஒன்று செய்யறது சரியில்லை, போ கொஞ்சம் கடனாவது வாங்கி நகையை போட்டு வீடு கட்டினியா? இடம் வாங்கினியா? எங்க போன? எங்க வந்த?
உலகத்தாருடைய எல்லா கேள்வியும் உலக சம்பந்தமான சிந்தனைக்கு உட்பட்டு தான் இருக்கும். இந்த வசனம் என்ன சொல்லுது? 2வது வசனம், மாம்சத்தில் பாடுபடுகிறவன் என் மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும். எதை பத்தி பேசுறாருங்க? இந்த சரீரத்தை பத்தி பேசுறாரு. எப்படி இருக்குமா? மனுஷனுடைய இச்சையின்படி பிழைக்காமல். மனுஷனுடைய இச்சையின்படி தான் பிழைக்கும். இச்சைனா என்னது? ஆசை. துணிக்கடையில் போய் எவ்வளவு நேரம் துணி எடுக்கிறோமோ அதான் ஆசை, இச்சை. 2 மணி நேரம் 3 மணி நேரம் தீரல. பார்க்கறதெல்லாம் பிடிக்கல. ஆனால் அங்கே ஆயிரக்கணக்கில் துணி இருக்கும், வரவனெல்லாம் எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? பிடிக்க மாட்டேங்குது. அது பேர் என்ன? துணி நல்ல துணி, பெஸ்ட், நல்ல டிசைன் மாடலில் போடணும். பொண்ணு இதை எடுத்து இது வேணாம், இது வேணாம், இது கலர் நல்லா இருக்கு, இது டிசைன் நல்லா இருக்கு, இது ரேட்டு ஜாஸ்தி இருக்கு, இது ரேட்டு கம்மியாக இருக்கு, இது அசிங்கமாக இருக்கு, இது யாராவது போடுவாங்களா? அந்த கேள்வி எனக்கு பிடிக்கும். இது யாராவது போடுவாங்கன்னா அவன் எதுக்கு தைச்சு வச்சிருக்கிறாங்க? அப்புறம் இது யாராவது சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்பான். ஆனால் இதை யாரும் சாப்பிட்டு எதுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? மனுஷனுடைய இச்சை திருப்தி ஆகுவதில்லை. இந்த கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்கு, அல்ல அது வேண்டாங்க பிரியாணி. ஆனால் பிரியாணி வச்சுட்டே தான் இருப்பான். நமக்கு மட்டும் அவனுக்கு பிரியாணியே சரியில்லைங்க. இச்சை என்ன செய்யுது? தூண்டுது. இதை விட வேண்டாம், திண்டுக்கல் போய் சாப்பிடலாம், ஹைதராபாத் பிரியாணி சாப்பிடலாம். இச்சை திருப்தி ஆக மாட்டேங்குது. மறுபடியும் என்ன செய்யுது? கேட்குது. உலகத்தில் வேற என்ன இருக்குது? அதெல்லாம் சாப்பிடு, எல்லாம் சாப்பிடு. கடைசியில் உடம்பு கெட்டு போகுது. மனுஷனுடைய இச்சை பாருங்க, மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக. நாம் எதற்காக பிழைத்திருக்க வேண்டும்? இந்த மாம்சத்திற்காக பிழைக்க வேண்டுமா? தேவனுடைய சித்தத்திற்காக நான் பிழைத்திருக்க வேண்டுமா? நான் மாம்சத்தின்படி பிழைக்கிறேன் என்றால் நிறைய கோவம் வரும். எனக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது? எனக்கு பிடிக்கல. ஏன்னா இச்சை நிறைவேறல. என்னுடைய இச்சை நிறைவேறாதனால என்ன செய்யறேன்? எனக்கு பிடிக்கல, எனக்கு வேற கொடுங்க, நீ நல்லதா கொடுங்க. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. கண்கள் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின். இது யாருடைய பழக்க வழக்கங்க? உலகத்தாருடைய பழக்கம். 2வது 3வது சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதியருடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்ட போதும். கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பதாக நாமும் ஒரு உலகத்தார் தான். கிறிஸ்துவுக்கு வந்த பிறகும் அப்படியே இருந்தா நம்ம எதுக்காக கிறிஸ்துவலா வந்திருக்கிறோம்? என்ன பிரயோஜனம்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மெய்யான நீதியிலும் பசுத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். 17 படிச்சிங்களா? 24. அப்போ இதுல சரி, இப்போ கிறிஸ்தவர்கள்லாம் எப்படி இருக்கணும்? உலக சாயல் இருக்கணுமா, கிறிஸ்துவின் சாயல் இருக்கணுமா? 22 வாசிங்க. அதுலயே அந்தபடி முந்திரனுக்குரிய மோசம்போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி. அந்த இச்சை படிச்சும் இல்லையா 1 பேதுரு 4:2 அந்த இச்சை நம்ம என்ன செய்தான்? அந்தபடி முந்திர நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற, நம்மை கெடுக்கிறவன், நம்மை கெடுக்குது அந்த இச்சை. அந்த இச்சை நம்மளை என்ன செய்யுது? கெடுக்குது. அது சொல்லிக் கொடுக்கிறது யாரு? உலகத்தார், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவுகள். என்ன சொல்லிக் கொடுக்குது? இது மாதிரி செய்யி, இது மாதிரி பண்ணு, இதுதான் பெஸ்ட், இப்படி பண்ணாதான் நம்மளை பார்த்து மற்றவங்க பாராட்டுவாங்க, இதுதான் உலகம் எதிர்பார்க்குது, இதுதான் உலகம் கேட்குது. அதை நம்மள திணிச்சதுனால அந்த இச்சை நம்மளை என்ன செய்யுது? கெடுக்குது. அந்தபடி முந்திர நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு. இதெல்லாம் என்னவா இருக்குது பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம். இதெல்லாம் எதுக்கு முடிவு? எதனுடைய? ரோமர் 8:5 5:6. அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சக்குருவிகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குருவிகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அந்த மதிகேடனை பார்த்து கேட்கிறாரு. அந்த மதிகேடனுடைய சிந்தை என்ன கொடுத்தது?
மதிகேடனுக்கு ஜீவன் கொடுத்ததா? அந்த பொருளாசைக்காரனுக்கு ஜீவன் கொடுத்ததா? மரணத்தை தானே கொடுத்தது. அதான் இந்த வசனம் சொல்றாரு, 5 வசனம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய சிந்தனை ஆவிக்குரிய சிந்தனையா இருக்க வேண்டும். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். எவ்வளவு நேரம் சிந்திக்கணும்? அப்படி ஏதாவது மாற்றி மாற்றி சிந்திக்க முடியுமா? கொஞ்ச நேரம் ஆவிக்குரிய சிந்தனை, கொஞ்ச நேரம் பூமிக்குரிய சிந்தனை. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் வருமா? ஒரே சிந்தனையிலிருந்து என்ன சிந்தனை வரும்? அல்லது நாம் வேஷம் போடுகிறோமா? நான் ஆவிக்குரியவன் என்று வேஷம் போடுகிறேனா? அல்லது மாம்சத்துக்கு 2 தான் நடக்கணும். 1 தான் நடக்கணும். ஒன்று வேஷம் போடணும், இல்லாட்டி ஒரே சிந்தனை இருக்கு. நான் ஞாயிற்றுக்கிழமையில ஆவிக்குரியவன் என்று வேஷம் போடுகிறேனா? இல்லை வாரம் முழுவதும் எப்பொழுதும் ஆவிக்குரிய சிந்தையில இருக்கிறேனா? மாம்ச சிந்தை மரணம். அவனுக்கு மரணத்தை கொடுத்தது. அதே போல அந்த வாலிபன் ஓடி வந்து இயேசு கிறிஸ்துவை கேட்கிறான், ஐயா, போதகரே, நல்லவரே, வல்லவரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? தம்பி, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக, எல்லாம் சொல்லிட்டாரு. சிறு வயதிலிருந்தே கடைபிடித்துக் கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. உனக்கு உண்டானவை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படிங்கிறார். அவன் என்ன செஞ்சான்? மிகுந்த வருத்தத்தோடு, மிகுந்த துக்கத்தோடு, அதிக பாரத்தோடு கிறிஸ்துவை விட்டு விலகி போய்விட்டான். அவனுக்கு ஜீவன் கிடைத்ததா? ஆனால் உலகம் முழுவதையும் அவன் ஆதாயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் அந்த ஏரியாவில் வந்து மிகப்பெரிய ஆள், அவ்வளோ பெரிய பணக்காரன், யோபு போல வச்சுக்கோங்க, ஆபிரகாமை போல மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவன். ஒரே ஒரு சின்ன விஷயம்தான், அதெல்லாம் விட்டுட்டு வர முடியல. அது சின்ன விஷயம் இல்லை. சின்ன விஷயம் எதுக்கு முன்னாக? அவன் பெற்றுக்கொள்ள போகிற ஜீவனுக்கு முன்பதாக, அவன் பெற்றுக்கொள்ள போகிற நித்திய ஜீவனுக்கு முன்பதாக அவனுடைய பொருள் எல்லாம் என்னது? எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. என்ன சொல்றாரு? 6 வசனம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எதுக்கு அடிப்படையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு பேனா வாங்கினா கூட தேவனுக்கு மகிமையாக இருக்கும். கிறிஸ்தவங்களாம் முதல்ல பேனா வாங்கினா சிலுவை போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கிறிஸ்தவங்க பேனா வாங்கின முதல்ல ஒரு சிலுவை போட்டு ஜீசஸ் அப்படின்னு எழுதுவாங்க, இயேசு அப்படின்னு எழுதுவாங்க. எங்கே யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல, நல்ல விஷயம்தான். பேனா, புது பேனா வாங்கினா கிறுக்கக்கூடாது, ஜீசஸ் போடுது, இயேசு போடு, இல்லை சிலுவை போடு. எல்லா பொருளும் என்ன வாங்கினாலும் அது தேவனை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் நான் வாங்க வேண்டும். அதுக்காகத்தான் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்தான்? தன்னுடைய பொருளாலே தன்னுடைய ஜீவனை இழந்தான். அப்படிதானுங்க? லூக்கா 12ஆம் அதிகாரம். ஏன் அவனுடைய ஜீவன் இழந்தான்? லூக்கா 12ஆம் அதிகாரம் 21வது வசனம். எச்சரிக்கை கொடுத்துட்டு, இன்னைக்கு நைட்டு உன் சாப்டர் முடிஞ்சது, ஏன் அப்படின்னு ரீசனே சொல்லிடுறாரு. தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்துக் கொள்கிறவன் இப்படியே இருக்கான் என்றார். பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பொக்கிஷங்களை தேவன் கொடுக்கிறார். ஏற்கனவே கொடுத்திருக்கிறார் அந்த ஐஸ்வர்யவானுக்கு. ஏற்கனவே ஒருத்தனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் கொடுத்து கொண்டு வருகிறார். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு என்ன வசனம் ஆதாரம்? இப்ப 30. இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். அப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, மறுபடியும் எக்ஸ்ட்ரா கொடுக்கிறாரு, அதிகமாக கொடுக்கிறாரு. எதுக்காகனா தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இருக்கும்படியாக. 21ஆம் வசனம், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். அப்போ ஒண்ணுமே வேண்டாமா? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறதா? ஒண்ணுமே சம்பாதிக்க வேண்டாமா? ஒண்ணுமே சேர்த்து வைக்க வேண்டாமா? எல்லாமே சேர்த்து வை, எல்லாமே சம்பாதிக்க வேண்டும். சிந்தனை எதற்கு இருக்கிறது? எதற்காக நான் சேர்த்து வைத்திருக்கிறேன்? எதற்காக நான் பிரயோஜனப்பட போகிறேன்? எதற்காக தேவன் இது எனக்கு கொடுத்திருக்கிறார்? நான் மாம்சத்துக்குரியவனா, ஆவிக்குரியவனா? தேவன் கொடுத்து இந்த உலக பொருளாலே
ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் இழந்து கொண்டு போகிறேனா, இந்த பொருளாலே ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேனா? அதான் கேள்வி. 2 கொரிந்தியர் 5:15. நாம் எதற்காக, யாருக்காக பிழைத்திருக்க வேண்டும்? 2 கொரிந்தியர் 5:15. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காக மரித்தார் என்று நிதானிக்கிறோம். ஆகையால் திருமுறை கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் ஒருவரும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். பவுல் சொல்றாரு, பிழைத்திற்குள் இனி தங்களுக்கென்று யார சொல்றாரு? 12 அப்போஸ்தலர்கள் பத்தி சொல்றாரா? முதல் நூற்றாண்டு கிறிஸ்துவை பற்றி சொல்றாரா? யாரெல்லாம் பிழைத்திருக்கிறார்களோ, கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு அவங்களுடைய ஆத்மா பிழைத்திருக்குதோ, அவர்களெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? தங்களுக்கென்று இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். இதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. 1 பேதுரு 4:2 மறுபடியும் வாங்க. 1 பேதுரு 4:2 ஏனென்றால் மாமிசத்தில் படுகிறவன் இனி மாமிசத்தில் ஒன்று இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாமிசத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தை ஆயுதமாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். இப்ப படிங்க, 2 படிங்க. ஏனென்றால் மாமிசத்தில் பாடுபடுகிறவன் இனி மாமிசத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு வந்திருப்பான். மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல். 2 கொரிந்தியர் 5:15 மறுபடியும் படிக்கிறோம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திருக்கிறவர்கள் மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்வார்கள். எபேசியர் 2:2-3 தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? 1 பேதுரு 4:2 தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக நான் பிழைத்திருக்கணும், வாழ்ந்திருக்க வேண்டும் இந்த பூமியில. என்னுடைய மாம்சத்திற்கா, என்னுடைய ஆத்மாவிற்கா? 2 கொரிந்தியர் 4:16 2 கொரிந்தியர் 4:16 தேவனுடைய மகிமை விளங்குதலுக்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. 16 ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. 18 வரைக்கும். மேலும் காணப்படுகிறீர்கள காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுவீர்கள் அநித்தியமானவைகள், காணப்படாதீர்களோ நித்தியமானவைகள். நான் எதற்காக போராடி கொண்டிருக்கிறேன்? காணப்படுகிறவைகளுக்கா, காணப்படாதவைகளுக்கா? காணப்படுகிறவைகள் அழிந்து போகக்கூடியது, காணப்படாதவைகள் அழியாதது. எது காணப்படாதது? 16 சொல்றாரு, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும். நீங்க பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், நீங்க பெரிய டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கலாம், சயின்டிஸ்டா இருக்கலாம், நீங்க பெரிய பதவியில் இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், உலகத்தையே ஆட்டி படைக்கலாம். நீ யாராக இருந்தால் எனக்கு என்னப்பா? வசனம் என்ன சொல்லுது? ஒரு நாளிலே உன்னுடைய உடல், உன்னுடைய சரீரம் அழிந்துவிடும். அப்படிதானுங்க? புறம்பான மனிதனானது என்ன செய்வான்? அதுக்கு தகுதியெல்லாம் ஒன்றும் இல்லை. பிறந்தால் அழிவை நோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டியதான். ஆனால் அதுக்கு மாறாக ஒருத்தன் இருக்கிறான், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் டெய்லி புதிதாக்கப்படுகிறான். நாம் இதுவரை படிச்சுமே, இது புறம்பான மனிதனுக்குரியதா, உள்ளான மனிதனுக்குரியதா? புறம்பான மனிதனுக்குரிய இச்சையை, புறம்பான மனிதனுக்குரிய விருப்பம், புறம்பான மனிதனுக்குரிய ஆசையை நிறைவேற்றுவதற்கு தானே நான் பிறந்து வாழ்ந்து உலகத்தாருடைய வேஷத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறேன்.
உள்ளான மனிதனுக்கு என்ன முயற்சி எடுக்கிறோம்? உள்ளான மனிதன் எங்கே எப்பொழுது புதிதாக்கப்படுகிறான்? புறமான மனிதனுடைய வாழ்க்கை அழிவுக்குரியது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவன். இந்த புறமான மனிதன் 17 வசனம், காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு நாம் எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? காணப்படாத அந்த பரலோக ராஜ்யத்தை காத்து கொண்டிருக்கிறோம். அதிசீக்கிரத்தில் நீங்கும் நம்முடைய லேசான நம்முடைய உபத்திரவம், இந்த உபத்திரவம் நிறைந்த வாழ்க்கை எதை கொடுக்கணுமா? மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த நித்தியமான வாழ்க்கைக்காகத்தான் நாம் ஓட வேண்டும். காணப்படாத வாழ்க்கைக்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். என்ன முயற்சி எடுத்தாலும், என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் 1 தீமோத்தேயு 4 சொல்றாரு, அற்ப பிரயோஜனம். என்னதுக்குங்க பிரயோஜனம்? அற்ப பிரயோஜனம். 7:8 1 தீமோத்தேயு 4:7-8. விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அற்ப பிரயோஜனம் உள்ளது இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும். எது பிரயோஜனம் உள்ளது, எது பிரயோஜனம் இல்லை? இந்த சைடுல மருந்து பாட்டில், இந்த சைடில் ஸ்வீட், நல்ல இனிப்பு, லட்டு, மைசூர் பாச்சி, லெப்பி. இந்த சைடில் டானிக், இரும்பல் டானிக் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இருமிட்டு இருக்கிற பாப்பா லட்டு மைசூர் லட்டு மைசூர் பாக்கு சாப்பிடலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. சாப்பிட்டுட்டு இங்கே இந்த இது போய் நினைச்சிட்டீங்களா பக்கத்தில் மருந்து சாப்பிட்டுக்கலாம். இது பிரயோஜனம் உள்ளதா? இதுவும் பிரயோஜனம் உள்ளதா இல்லைங்களா? இது ஒன்றும் தப்பு இல்லை. இது ஸ்வீட் சாப்பிட்றது தப்பு இல்லை, சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா கையில் என்ன இருக்குது? மருந்து இருக்கு. இது அற்ப பிரயோஜனம். இதோட விளைவு என்னது? என்னென்னவோ பண்ணும், எதையோ பண்ணும். இது நல்ல சுகத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். இது இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது. இங்கிருந்து மெட்ராஸ் போனீங்கன்னா, யாரெல்லாம் பஸ்ஸில் போனீங்கன்னு தெரியல, எல்லாரும் போயிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. இடையில ஒரு இடத்துல சாப்பாடு நிறுத்துவான். ஆத்தூரில், விக்கிரவாண்டியில், ஏதோ ஒரு ஊரில் அவன் நிற்பான். நைட் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. எனக்கு தெரியல, 2 மணிக்கு அவன் சாப்பிட்றாங்க. எல்லாம் 9 மணிக்கு ஏறி படுத்துருவான். ஆனால் 2 மணிக்கு தட்டி வந்து சாப்பிடுங்க அப்படின்பா. அப்பவும் போய் 4 பேர் சாப்பிடுவாங்க. ஒரு வெந்து போன புரோட்டா, வேகாத புரோட்டாவை சாப்பிட்ருவாங்க. அப்புறம் கொண்டு சென்னையில் இறக்கிடுவாங்க. திட்டுவாங்க, என்ன ஹோட்டல் எடுத்துனாலும் தெரியல, நல்லாவே இல்லை, இந்த பஸ்ஸில் ஏறக்கூடாது அப்படின்னு திட்டுவான் இல்லைங்களா? ஆனால் நம்முடைய நோக்கம் என்ன? சாப்பிட்றதா, ஊருக்கு போகிறதா? ஊருக்கு போய் ரீச் ஆகும். இன்னொரு பஸ் இருக்குது, அடையார் ஆனந்த் பவனில் மட்டும்தான் நிற்கும். போனால் 45 ரூபா ஒரு காஃபி. ரோஸ்ட்டு 180 ரூபா. வெறும் பிளைன் ரோஸ்ட் எவ்வளோங்க? 150 ரூபா. அந்நேரத்தில் அப்படி ரோஸ்ட் அப்படி மடித்து கொடுப்போம். சட்னி, சாம்பார், கார சட்னி, துவையல். 1 சாப்பிட முடியாது, 2 சாப்பிட சொல்லும். 2 சாப்பிட முடியாது. 2 பேர் போனால் ஆளுக்கு 1.5 சாப்பிடலாம். நல்லா இருக்கா? சாப்பிட்டு 350 ரூபா 400 பில்லு கட்டிட்டோம். மறுபடியும் சொல்கிறேன், அந்த அடையார் ஆனந்தம் சாப்பிட்ணும், சென்னை போலாவா அப்படிங்கிறான். சரி அப்படின்ட்டு போகிற வழியிலே அவன் நிறுத்தலை சாப்பிட்டு மறுபடியும் சென்னை போயிட்டு வர்றான். சாப்பிட்றதுக்காக நான் சென்னை போகணுமா, இல்லை சென்னை போகிறதுக்காக நான் சாப்பிடுகிறேன்னா? சாப்பிடுவது என்பது ஒரு தற்காலிக அற்பம், அது முக்கியம் இல்லை. நான் எங்கே போய் சேரணும்? சென்னை போகணும். நான் பரலோகம் செல்ல வேண்டும், நித்திய ஜீவனை அடைய வேண்டும். சாப்பிடலைன்னா கூட பரவாயில்ல, காசு இல்லை, பட்னியாக நம்ப வைக்கிறேன். நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, பஸ்ஸுக்கு மட்டும் காசு வச்சுருப்பாங்க. இறங்கி ஒரு 10 ரூபா டீ குடிப்பாங்க இல்லையா, தண்ணி குடிச்சிட்டு போவாங்க. பல நாள் நானும் போயிருக்கேன். உள்ளே போனால் 60 ரூபா 70 ரூபா கேட்பான். காசுக்கு என்னடா பண்ணுறது? ஒன்றும் சாப்பிட வேண்டாம், தண்ணி குடிச்சிக்கலாம். 10 ரூபா பிஸ்கட் வாங்கி தொட்டு சாப்பிட்டு போயிடலாம். ஆனால் நம்முடைய கோல் என்ன? எங்கே போய் ரீச் ஆகணும்? சென்னை. ஆனால் இன்றைக்கி என்ன செய்யறாங்க மக்கள்? போக வேண்டிய கோலை ரீச் ஆகிறத போய் மறந்துட்டு, போகிற வழியில் என்னவெல்லாம் கிடைக்குதோ, எங்கெல்லாம் என்னென்ன இருக்குதோ அதை அனுபவித்துக் கொண்டு போக வேண்டிய இலக்கை மறந்து விட்டார்கள். நாம் பரதேசி. பேதுரு சொல்றாரு, பரதேசிப்பா. நம்மெல்லாம் பரதேசியுடைய வேலை என்ன?
பிரயாணப்பட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல ரீச் ஆகணும். நாம் பிரயாணப்பட்டு கொண்டு போகிற வழியில் இருக்கிறவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நான் கடந்து போனால் போதும் என்று முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இது ஒரு கூட்டம் எப்படி இருக்குதா, சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிட்றதுக்காகவே ஊர்ன மாட்டேன், முட்டாள்றா நீ சாப்பிடணும் இங்கே சாப்பிடுங்க, இதுக்காக அங்கே போய் தான் சாப்பிடுவேன். இன்னொரு கூட்டம், இந்த பஸ்ஸு சரியில்லை, ரொம்ப முதுகெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் 1000 ரூபா பஸ் விட்டு 3000 ரூபா பஸ்ஸுக்கு போகலாம். 1000 ரூபா ரேட்டுன்னு சொல்லிட்டு 150 ரூபா பஸ்ஸுக்கு போகிறவன் இருக்கிறான். 150 ரூபா பஸ்ஸுக்கு ஏறி போகிறவனே சென்னை போய் ரீச் ஆகுறான். 1000 ரூபா பஸ்ஸில் போகிறவனே சென்னை போய் ரீச் ஆகுறான். 5000 10,000 ஃப்ளைட்டில் போய் சேர்றவன் எங்கே போய் ரீச் ஆகுறான்? சென்னை போய் ரீச் ஆகுறான். சென்னை வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் யார் கேட்பாங்க, தம்பி நீ பஸ்ஸில் வந்தியா, ஃப்ளைட்டில் வந்தியா, ஏர் பஸ்ஸில் வந்துன்னு கேட்பாங்களா? வந்து சேர்ந்துட்டு இல்லை வேலைக்கு. ஆனால் அவன் செய்த செலவுகள் எல்லாம் எதுக்கு பிரயோஜனம்? 150 ரூபா பஸ்ஸில் போனால் சந்தோஷமாக போவான். 150 ரூபா நான் எங்கே போயிட்டேன், மெட்ராஸ் போயிட்டேன். 5000 ரூபா கட்டி ஃப்ளைட் போனால் பாருங்க, அவனுக்கு பெருமையாக இருக்கும், நான் எப்போவுமே ஃப்ளைட்டில் தாண்டா வருவேன், ஏன்னா எனக்கு அவ்வளோ வசதி இருக்குது. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அந்த பஸ்ஸில் போனால் கஷ்டமாக இருக்குது, நாம் ஒரு பஸ்ஸை வாங்கிடலாம், பஸ்ஸை வாங்கிட்டு போகலாம், ஆனால் போய் சேர்ந்துருவேன். ஆனால் நீ போகிறதுக்கு அந்த பஸ்ஸு தேவையா? தேவையில்லை. 150 ரூபா கொடுத்தா நம்ம என்ன செஞ்சிடலாம், ரீச் ஆகலாம். உலகத்தாருடைய சிந்தனை அதாங்க. நாம் போக வேண்டிய கோலை மறந்துவிட்டு, பரலோகத்தில் சென்றடைய வேண்டும் என்று மறந்துவிட்டு, இங்கே இருக்கிறவர்களை சுற்றிலும் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னொருத்தன் போய் ஹோட்டலே வாங்கிட்டு அடையாறு அனுபவம் நல்லா இருக்குது, நான் அதை வாங்கிக்கிறேன், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, காசு கொடுத்து நான் அதை வாங்கிறேன்ட்டு அங்கேயே தின்னு போட்டு அங்கேயே அதை மறந்துட்டான், மெட்ராஸ் போகிற விஷயத்தையும் மறந்துட்டான். நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. தேவன் எதற்காக நம்மை அழைத்தாரோ, எதற்காக ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, எதற்காக நன்மைகளை கொடுத்தாரோ, அதெல்லாம் மறந்துட்டு சாப்பிடுவதற்காகவே ஊருக்கு போற ஒரு குரூப்பும், சாப்பிடுவதற்காகவே ஹோட்டலை வாங்குற ஒரு குரூப்பும், இல்ல பஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அதுக்காக பஸ்ஸை வாங்குற ஒரு குரூப்பும் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து கொண்டு கிறிஸ்தவன் என்கிற ஒரு வேஷத்திலே திரிந்து கொண்டிருக்கிறோம். புரியுதா புரியலைங்களா? நாம் பிரயாணத்தில் இருக்கிறோம். இந்த சபை பரலோகம் சென்று ரீச் அடைய வேண்டும். இந்த சபையில இயேசு கிறிஸ்து வந்து நம்மை மனவாட்டியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் இந்த பூமிக்குரிய ஆசைகளையும் இச்சைகளையும் விட்டுவிட வேண்டும். எதை நான் நாடி தேடி ஓடுகிறேன்? தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 10-11 9 கூட வாசிக்கலாம். 60 வயதுக்கு 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் மன்னிக்கணும், நான் தான் தப்பு, 6ஆம் அதிகாரம் 9 வாசிக்கலாம். ஐஸ்வர்யன்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை காட்டிலும் அழிவிலும் அமர்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளிலும் விடுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிமை அநேக வேதனைகளை தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு தேடு ஓடு. எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நாம் தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி 1 பேர் 4ஆம் அதிகாரம் 7-8 வந்திருக்கேன். தேவ பக்திக்கு ஏதுவாக நான் முயற்சி பண்ணுகிறேனா, இந்த சரீரத்திற்கு தேவையானவைகளை தேடி முயற்சி பண்ணுகிறேனா? நமக்கு வித்தியாசம் பார்க்க தெரியல. எதுக்கு வித்தியாசம் பார்க்க தெரியல? ஆசை, இச்சை, பொருளாசை, அதெல்லாம் எனக்கு இல்லையே, அதெல்லாம் பாவம்னே நமக்கு தெரியல. நாம சொல்றது என்ன? நான் யாரையும் கொலை பண்ணல, யாரு கூட விபச்சாரம் பண்ணல, எதையும் திருடவில்லை, வேற என்ன, நான் பொய் சொல்லுன்னு சொல்ல முடியாது, சொல்லிடுவோம், எப்படியாவது பொய்ய சொல்லிடுவோம். இந்த வேற என்ன பாவம் பெருசு? நான் அடுத்தவனது ஏமாத்தலை, ஆனா நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம்.
எது பொருளாசை என்றும் எது மனுஷனுடைய இச்சை என்றும் தெரியாமல் அவைகளின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க என்ன சொல்றாரு? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. எதுக்கு முயற்சி பண்ணணுமா? தேவபக்திக்கு ஏதுவா? தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும், இந்த பூமிக்குரிய ஜீவனுக்கும், இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனமானது தேவபக்தி. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். இது தேவபக்தி. ஆனால் சரீரத்தில் நாம் முயற்சி பண்ணுகிற முயற்சி எல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதோட எண்ட் ரிசல்ட் என்ன ஆகும்? மரணம். அற்ப பிரயோஜனம் தான். இது கடந்து போவதற்கு தான் பிரயோஜனமாகும். என்னதான் எவ்வளோ செலவு பண்ணி சாப்பிட்டாலும் நான் சாப்பிட்றதெல்லாம் என்ன ஒரு நாள்ல வேஸ்ட். நான் அவ்வளோ சாப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்காக என் உடம்பு அப்படியே இருக்குமா? அவ்வளோ நல்ல ட்ரெஸ் போட்டேன் அப்படிங்கிறதுக்காக என் உடல் அப்படியே இருக்குமா? அவ்வளோ நல்ல இடத்துல நான் வீடு கட்டி தங்கி இருந்தேன் என்பதற்காக என்னுடைய சரீரம் அப்படியே பத்திரமா இருக்குமா? புறம்பான மனிதனானது நாளுக்கு நாள் என்ன செய்கிறான்? அழிந்து கொண்டே போகிறான். அழிந்து போகிற விஷயத்திற்கு ஏன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு தெரியும். முடிஞ்சா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வெள்ளை அடிப்போம் இல்லையா? ஒன்றுமே செய்ய மாட்டோம். தேவையில்லை. என்ன வாடகை அது மட்டும் கொடுத்துடலாம். அப்படிதானே? அதான புத்திசாலித்தனம். இல்லை அந்த வாடகை வீட்டை போயிட்டு இடித்து கட்டி மேலே எல்லாம் அது இது பண்ணிட்டு இருப்போமா? இந்த உடல் வாடகை வீடு. இந்த வாடகை வீட்டை விட்டு ஒரு நாள் நித்திய வீட்டுக்கு நாம் கடந்து போக போகிறோம். இந்த வாடகை வீட்டுக்கு ஏன் இவ்வளோ வேலை, இவ்வளோ மெனக்கட்டு இருக்கிறோம்? தங்கிட்டு போகிறேங்க. ஒரு ஹோட்டலில் ஒரு ரூமில் ஊருக்கு போகிறீங்க. லாட்ஜில் தங்கியிருக்கிறீங்களா? எல்லாரும் தங்கியிருப்போம். நல்லா இருக்கும். நல்ல மெத்தை, நல்ல ஒரு ஃபோன் பண்ணால் தண்ணி சுடி தண்ணி கொடுப்பான். சோறு நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எல்லா வேலையும் செய்ய ஒரு ஆள் இருக்கு. கடைசியில் போகும்போது ஒரு 5000, 10,000, 2000, 3000 கட்டிட்டு போயிடுவோம். நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த ஹோட்டலை வாங்க முடியுமா? கடந்து போக வேண்டும். இந்த சரீரத்தை விட்டு நான் கடந்து போக போகிறேன். இன்று ராத்திரியிலே என் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நான் சேகரித்தவைகள் எதுக்கு பிரயோஜனம்? நான் செய்தவைகள் எதுக்கு பிரயோஜனம்? நமக்கு சேகரிக்கலாம். நாம் செய்தவைகள் எதுக்கு பிரயோஜனம்? கல்வெட்டில் பேர் எழுதிக்கலாம், பத்திரத்தில் பேர் எழுதிக்கலாம். அது நித்திய ஜீவனை கொடுக்குமா எனக்கு? இந்த ராத்திரியிலே என் ஆத்மாவும் உங்கள் ஆத்மாவும் எடுத்துக்கொள்ளப்படும். நான் யாருக்கு பிரியமாக இருக்கிறேன்? யாரிடத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன்? தனக்காகவே ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். நான் தேவனுக்காக நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். 119 36 வசனம். 119 36. இருதயம் பொருளாசையை சாராமல் உங்கள் சாட்சிகளில் சாரும்படி செய்யும். என் இருதயம் பொருளாசையை சாராமல் சாரும்படி செய்யும். அதேதான். இவர் ஒரு பெரிய பணக்காரர், ராஜா, கோடீஸ்வரர், யாராவது இருக்கட்டுங்க. அவர் என்ன சொல்றாரு? என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளில் சாரும்படி செய்யும். எதை விரும்ப வேண்டும் நம்முடைய இருதயம்? தேவனுடைய வசனத்தையா, பொருளாசையா? பொருளாசைன்னா என்ன? பணம் இல்லை, பொருள். பொருள் ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறுன்னு 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் படிச்சிருச்சு. பொருள் ஆசைன்னா என்ன? பொருள், ஒரு பொருள். ஒரு செருப்பு இருக்குது என்கிட்ட. ஒரு செருப்பு நான் போட்டு நடந்துட்டேன். 299 ரூபா விகேசி செருப்பு வாங்கியாச்சு. நம்மளை விட கீழே இருக்கிறவன் 30 ரூபா, 50 ரூபா, 100 ரூபாய்க்கு ரப்பர் செருப்பு போட்டு நடந்துட்டு இருக்கிறான். மறுபடியும் ஒரு கடைக்கு போகிறேன், 300 ரூபாய்க்கு 2 செருப்பு. 300 ரூபாய்க்கு வாங்கிடாத. எத்தனை செருப்பாச்சு எனக்கு? 3 செருப்பாச்சு. ஆனால் ரப்பர் செருப்பு போட்டுக்கிட்டு இன்னும் ரப்பர் செருப்பு போட்டுகிட்டே இருக்கிறது, நடந்துகிட்டே இருக்கான். அந்த 300 ரூபாய் அவன் என்ன செய்யறான்? வேற செலவு செய்யறான்.
ட்ரெஸ் ஏற்கனவே இருக்குது. சட்டை பார்க்குறோ 1000 ரூபாய்க்கு 5 சட்டை, 1000 ரூபாய்க்கு அல்ரா 1000 ரூபாய்க்கு 5 சட்டையா? ஏற்கனவே எனக்கு ஒரு 15 சட்டை இருக்குது. ஆஃபர் போட்டாங்க, நான் எடுத்துட்டேங்க. அதுக்கு பேர் என்னங்க? பொருள் இருக்கிற 15 சட்டையை போடுறதுக்கு 15 நாள் இருக்கும். வேலைக்கு போகிறதுனால யூனிஃபார்ம் கொடுத்துட்றாங்க. மாத கணக்காக அது டே வாரத்தில் ஒரு நாள் சண்டே மட்டும் இந்த சட்டை போட்டு வந்தா 15 வாரம் ஆகும். எத்தனை மாதம் ஆச்சு? 4 மாதம் ஆகும். இன்னொரு 5 சட்டை வாங்கிட்டேன், 5-6 மாதம் ஆயிரும். ஒரு சட்டையை போட்டு அடுத்த முறை போட்டு வரதுக்குலாம் அவ்வளோ சட்டை பேண்ட் வச்சுருக்கேன் நான். அதுக்கு பேர் என்னங்க? போதும் என்கிற மனமே மிகுந்த. எதில் போதுன்னு சொல்லணும்? எப்போ போதுன்னு சொல்லணும்? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் போதும் என்ற பலதரக்கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். அதுக்கப்புறம் நீங்க படிக்கணும். போதும் என்ற மனதுடன் கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். உண்ண ஒடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்கடவோ. போதும் எதுல போதும்? உண்ணவும் உடுக்கவும் இருக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்கடவும். எப்போ தேவபக்தி வரும்? போதும் மனசு இருந்தா மட்டும்தான் தேவபக்தி வரும். அதான் நாங்க சொல்றாரு, போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவபக்தியும் மிகுந்த லாபமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னங்க லாபம்? போதுன்னு சொல்லிடுங்க. நிஜமாலுமே அது லாபம் தான். கடைக்கு போகும்போது போதுன்னு நிறுத்தி பாருங்க, லாபமா வேண்டாம் வேண்டாம் வாங்கலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா கிரெடிட் கார்டு தேய்ச்சிட்டு வர வேண்டியதான். 2000 கொண்டு போய் 6000 தேய்ச்சிட வேண்டியதான். போதுங்கிற மனசு நமக்கு வரல. எல்லா விஷயத்திலும் ஒரு செருப்பு இருக்குது, அது தேஞ்சு பிஞ்சு போனதுக்கு அப்புறம் மாத்தினா அது பேர் என்னது? எனக்கு தேவையானது. எனக்கு தேவையானது இருக்கும்போது 4 செருப்பு வாங்கிட்டேன். அப்புறம் அவங்க வீட்டுக்கு போறேன், பிரதர் அந்த செருப்பு சும்மா இருக்கு போட்டுங்க பிரதர், நான் வாங்கிட்டேன். ஆனால் ஒரு ஊழியக்காரனை எப்படி அவமானப்படுத்துகிறாங்க? சும்மா இருக்கிற செருப்பு எனக்கு கொடுக்குறாங்களா? இதே ஊழியக்காரனை நான் வாங்கிக்கணும். யார் எப்போ கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் வாங்கிடுவேன், வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் தேவன் பார்த்துக்குவார். பிரதர் சட்டை இருக்கு பிரதர், போட்டுக்கங்க பிரதர். ஏங்க பிரதர்? அது சும்மா இருக்குது பிரதர், போட்டு. ஊழியக்காரன் இருக்குல்ல கேவலமானவன், பிச்சைக்காரனை விட மோசமானவன். ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள்லாம் வெளியே வந்து அப்படியே மக்கள் நடுங்குவாங்க. ஐயோ ஆசாரியர் தான் சொல்லிடுவாங்க, சாபம் விட்டுருவாங்க. எனக்கு அப்பப்போ கொடுப்பாங்க. 2 வகை இருக்குது. ஒரு வகை தேவனை ஊழியக்காரனை மதித்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. இன்னொருத்து வீட்டில் சும்மா இருக்குது பிரதர், போங்க எடுத்துகிட்டு போயிருங்க, எடுத்துகிட்டு போங்க, கொண்டு போங்க பிரதர். அவங்களுடைய மனசு என்ன இருக்குது? எனக்கு வேண்டியது நிறைய இருக்குது, இன்னும் வேணும். ஆனால் பழசெல்லாம் யாருக்கு தான் கொடுப்பேன்? இல்லாதவங்களுக்கு, குறிப்பாக ஊழியக்காரங்களுக்கு, கிறிஸ்துவன் செம்பு ஊழியக்காரங்களுக்கு ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு. அதனால ஒரு பழைய செருப்பு, பழைய ஷூ, பழைய சட்டை, பழைய பேச்சு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க மனநிலை எப்படி இருக்குது? சரி எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் சொல்லிட்டு 6ஆம் வசனம், போதும் என்கிற மனதோட கூடிய தேவபக்தியே இச்சை பாவம் இதெல்லாம் எங்க நிறுத்துறோம் அப்படின்னா போதும், எல்லாத்துலேயும் போதும். இந்த வாரம் கறி எடுக்கலையா, பரவாயில்ல அடுத்த வாரம் எடுக்கல, இந்த கண்டிப்பான கறி சாப்பிட்டே ஆகணும், உருண்டு பிறண்டு போய் கறி வாங்கி தின்னு. அதுக்கு பேர் என்னங்க? இச்சை. பாவம் சேர்த்து வைக்கிறோம். துணிமணி எடுப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள், சாப்பிடுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். சாப்பிட வேண்டாம்னு சொல்லல, பிரியாணி சாப்பிட்றதுக்காக இங்கிருந்து பஸ் ஏறி திண்டுக்கல் போய் சாப்பிட்டு வராது. இந்த இடத்துல ஒரு பிரியாணிக்கு போய் சாப்பிட்ருங்க, முடிஞ்சிருச்சு. இல்லை இந்த பிரியாணி நான் சாப்பிட மாட்டேன், இது சாபத்தீடானது, நான் அந்த பிரியாணியை சாப்பிட முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? இச்சை. பசிக்காக சாப்பிடுங்க, ருசிக்காக சாப்பிடாதீங்க. உடை மானத்தை காப்பதற்காக உடுத்துங்கள், என் பெருமையை காட்டுவதற்காக என்ன செய்யக்கூடாது? உடுத்தக்கூடாது. யூனிஃபார்ம்ங்கிறது மிக சாலச்சிறந்த ஒன்று, கிறிஸ்தவனுக்கு தேவையானது யூனிஃபார்ம்.
ஒன்றுமே இல்லை. காலையில் எழுந்திரிச்சுமா ட்ரெஸ் அதே ட்ரெஸ்ஸை போட்டோமா போனோம். பார்த்துட்டு போகிறான். நமக்கு என்ன தெரியுமா, இது போன வாரம் போட்டானே, எங்கள் பிள்ளைங்க ட்ரெஸ் போடணும், டாடி இது போன வாரம் போட்டானே, ஏன் போடு இந்த வாரம் மறுபடியும், இல்லை வாரம் அதையே போடு, நான் சொல்லிட்டேன். ஒரே யூனிஃபார்ம், இந்த ட்ரெஸ்ஸா கிழிஞ்சு போகிற வரைக்கும் அதை போடு. தேவன் எதிர்பாராத துணியை கொடுப்பான். ஒரே சட்டை போட்டுட்டே இருக்கு, காலர்லாம் கிளியும் பரவாயில்ல. அப்புறம் வந்து வாங்கி கொடுப்பாங்க 5 சட்டை 3 சட்டை, புது சட்டை, பழசு இல்லை புதுசாக எடுத்து கொடுப்பாங்க. பிரதர் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்குது, ஒரே சட்டையை ஒரே பேண்ட்டை போட்டுட்டே இருக்கிறேன். தேவன் பார்ப்பாருங்க, இவைகள் எல்லாம் தேவை என்று. முக்கியமான வசனம் சொல்ல மாதிரி லூக்கா 12. நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க, என்ன செய்ய சொல்றாரு பாருங்க. லூக்கா 12 28 29. இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடிப்படையில் போடப்படுகிற பொருளுக்கு தேவன் நிச்சயமாக உடுத்திவிட்டார். உங்களுக்கு உடுத்திவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களுக்கு உடுத்திவிப்பது அதிக பிராமிஸ் பண்றாரு. அதோட முக்கியம் அடுத்தது, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று என்ன செய்ய வேண்டாங்க, கேட்காதீங்க, கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொல்றீங்க, இங்க கேட்க வேண்டாம்னு சொல்றீங்க. உலகத்தார் இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. எல்லாமே பிராமிஸ், ஏற்கனவே சொல்லியாச்சு, எழுதி வச்சாச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே என்ன தெரியல, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி லாட்டரி சீட் தமிழ்நாட்டில் இருந்தது. உடனடி லாட்டரி சீட் ரெடிமேட், ₹1 வாங்கினீங்கன்னா ஒரு அட்டை கொடுப்பான். அது வந்து ஒரு நம்பர் இருக்கும், அது சில்வர் கோட் பண்ணியிருப்பாங்க. வாங்கி உரைச்சிங்கன்னா என்ன வரும், ஒரு நம்பர் வரும். ரிசல்ட் பார்த்தோம்னா ₹10, ₹50, ₹100, ₹1000 வரும். 1 மில்லியன் கூட வரும். சொண்டர் லாட்ரி, அது பேர் சொண்டர் லாட்ரி. ₹1 என்ன தெரியல. 40-30 வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு இப்போ 46 வயசு இருக்கும். அப்போ வந்து அதை வாங்கி நான் கூட சொல்லிருக்கிறேன், இது ₹1 தானே சுரண்டுவேன் அப்படின்னு. தேவன் கொடுத்துருக்கிற சுரண்டெல்லாம் என்ன தெரியுமா, உள்ளுக்குள்ள நிச்சயமான பரிசு இருக்கு. உள்ளுக்குள்ள நிச்சயமான பரிசு இருக்கு. உத்தரவாதம் கொடுத்துக்கிறாருங்க, அதிக நிச்சயம் அல்லவா. எவ்வளவு? காட் ப்ராமிஸ் அப்படின்னு நாம கேட்போம், காடே ப்ராமிஸ் பண்றாரு. எதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், உண்ணவும் உடுக்கவும் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், சீட்டு வாங்குங்க, நம்பிக்கையோடய உரசுங்க. உள்ள என்ன இருக்கும், பொக்கிஷம். சூப்பரா சொன்னீங்க, பொக்கிஷத்தை வச்சிருக்கிறேன். நம்ம என்ன செய்யறோம், நானே போய் சம்பாதிச்சுக்கிறேன், எல்லாத்தையும் கொடுக்குறாரு, சம்பாதிங்க, சேர்த்து வைங்க. ஆனா கடைசியில நம்ம ராத்திரியில் என்ன கேட்பாரு, மதிகேடனே, இன்று ராத்திரியிலே உன் ஆத்மா எடுத்துக் கொள்ளப்படுமானால் நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையதான்? நான் மாம்ச இச்சின்படி வாழ்கிறேனா, ஆவிக்குரிய இச்சின்படி வாழ்கிறேனா? போன வாரம் படித்தோம், ஆவிக்குரியர்களா மாம்சத்துக்குரியர்களா. இந்த வருஷம் போல இதை தான் படிக்க போகிறோம். உலக சிந்தை, மாம்ச சிந்தை என்ன செய்கிறது, மரணத்தை உண்டாக்குகிறது. மாம்ச சிந்தை இச்சைகளின்படி நம்மை வளர்க்க செய்கிறது. மாம்ச சிந்தை பொருளாசையை உண்டாக்குகிறது. மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தை ஜீவனாகிறது. ஒரு நாள் முழுவதும், ஒரு வருடம் முழுவதும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் எவ்வளவு நேரம் செலவு செய்திருக்கிறேன், எவ்வளவு செலவு செய்திருக்கிறேன். பூமிக்குரிய வாழ்க்கைக்கு நான் எவ்வளவு நேரம் செலவு செய்திருக்கிறேன், எவ்வளவு பணத்தை செலவு செய்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நம்ம சமைக்கும் போது 1 மணி நேரம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் அவ்வளோ சிரமப்பட்டு சமைக்கிறோம். எதுக்காக? கடைசியில் வீணாக போகணும் அப்படின்னா நல்ல உணவு சாப்பிடணும்னு சமைக்கிறோம். நல்ல துணி எடுக்கணும் முயற்சி எடுக்கிறோம், கடைக்கு போகிறோம், 2-3 கடைக்கு ஏறோம், 4 பேர் கேட்குறோம்,
கடைக்கடையாக சுற்றுறோம். எதுக்காக? என் மனசு சந்தோஷமாக இருக்கு, போட்டால் என்னை பார்க்குறதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் நான். என் ஆத்துமாவிற்கு உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். 2 கொரிந்தியர் 4:16-17-18. 2 கொரிந்தியர் 4:16-17-18. 18 சொல்றாரு, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ காணப்படாத அந்த நித்திய வாழ்க்கைக்கு நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஏதாவது பிரயோஜனப்படுகிறதா? எதற்கு தேவன் எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் இது நன்மைகளை கொடுத்திருக்கிறார்? அற்ப பிரயோஜனமான இந்த வாழ்க்கையில நான் வாழ்ந்து கடந்து போக வேண்டுமா, அல்லது தேவ பக்திக்கு ஏதுவாக நான் முயற்சி செய்ய வேண்டுமா? நாம் பிரயாணிகள் அல்லது பரதேசிகள், இங்கிருந்து கடந்து போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். கடந்து போகிற நாம் வழியிலே இருக்கிறவைகளை வாங்கி சாப்பிட வேண்டும், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் வாங்கி சாப்பிட்டு கொண்டு அங்கே செட்டில் ஆகிடக்கூடாது. இதுதான் வாழ்க்கை என்று அங்கங்கே நல்ல நல்ல ஹோட்டல் இருக்குதா, வாங்கி சாப்பிடுங்க, கடந்து போங்க. அந்த ஹோட்டலை சாப்பிட்டு மறுபடியும் வராதீங்க. நம்ம இலக்கு, நம்முடைய கோல் அதுவல்ல அங்கங்கே போய் சாப்பிடணும் அப்படிங்கிறது. ட்ரெஸ்ஸு போடுங்க, உணவு சாப்பிடுங்க. இதெல்லாம் எதுக்காக? நான் இந்த பூமியில வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்க மாட்டேன். நான் செய்கிற செய்கைகள், நான் வாங்குகிற பொருள் எல்லாமே தேவனுக்கும் என்னுடைய தேவ பக்திக்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பொறுமையான கவனத்திற்கு நன்றி.